ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். ஐயா குருமா ஜோலி ஜோலிக்க பல்ல கட்டி பறிஞ்சி கட்டி பந்தீரே ஐயனாரே. ஓம் நமச்சிவாயம் வாழ்க. ஓம் சச்சிதானந்தம் வாழ்க. ஓம் நமச்சிவாயம் வாழ்க. ஓம் சச்சிதானந்தம் வாழ்க. ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க வாழ்க. அப்படி முருகா, ஞான பண்டிதா, விநாயகா, வேலவா, இவனை கொஞ்சம் திருத்துங்கப்பா. எம்பெருமானே ஈஸ்வரா, எல்லாரையும் நல்லா வைப்பா. ஓம் சண்முகா போற்றி. ஓம் கணபதி போற்றி. ஓம் கதிர்வேலா போற்றி. ஓம் இங்க ஏப்பாடா. ஐயோ, டேய் ஏன்டா? என்ன இவன் அடிக்கடி உள்ள போய் என்ன பண்ணுறான்? சரியில்லையே. ம் 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 உள்ளே போய் என்னடா பண்ணுற? ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணலன்னா ஏன்டா உள்ளே போயிட்டார? டேய் போடா. என்ன பண்ணா? ம் ம் உண்மையை சொல்லிடு, இல்லைனா என்னடா பண்ணுவ? சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். சங்கட்டம் உனக்குத்தான். டேய் போடா. என்ன
டேய் நீ செல்ல கூட நான் பார்க்கணும். டேய். செல்ல கூட. டேய் போடா. ஏய் 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 என்னடா சத்தம்? பேசின்னு இருக்கோம்ப்பா. ஏய் போனை கொடுக்குறியா இல்லையா? ட்ரா ஏடா. மறுபடியும் என்னடா சத்தம்? ஏய் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஏய் ஏய் வேணாடா. டேய் ஏய் ஏய் விட்றா. இவனுங்கள எதுக்குடா என் போனை இருங்கடா தூக்குற? வரேன். விட்றா. குடுறா. டேய் 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 ஏய் என்னடா இது? டேய் டேய் விடுங்கடா. ஆ விடுங்கடாங்கறல. டேய் எந்திரா. டேய் நீ எல்லாம் வேலைக்கு போய் மற்றவங்க மாதிரி 4 காசு சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற வைராக்கியம் இல்லை. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காப்பா. சி எப்போதான் வாழ்க்கையில் முன்னேற போறியோ கடவுளே. இதை பாரு, என்னன்னு சொல்லு, இல்லைன்னா செல்ல அப்பாகிட்ட கொடுத்துருவேன். இங்க வாடா. டேய் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியும்ல? சி, போடா. நீ லவ் பண்றியா? உன்னை யார லவ் பண்றது? காமெடி பண்ணாதடா. டா புர்ரா. அப்பாட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு போறானே. புரியலையே. நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள நடு ரோட்டில் நின்று கனவு கண்டுட்டு இருக்க, அதுவும் பகல்ல? டேய் டேய் இங்கே பாடுறா. அழகு. என்னாச்சு? யாரா அந்த பொண்ணு? டேய் ஒரு 3 தடவை பார்த்துருவான் மச்சான். ஒவ்வொரு முறையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உடம்பு என்னமோ பண்ணுதுடா, உள்ளம் ஏதோ சொல்லுது. என்ன நடந்துன்னு சொல்கிறா. இது உள்ளமா பள்ளமான்னு நான் பார்த்து சொல்கிறேன். வாடா வா. ஒரு நாள் பைக்கில் போகும்போது ம் முன்ன அவ போனான். ம் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்ப ம். நானும் லெஃப்ட்ல வர 2 பேரும் வண்டி இடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன். ம் எந்திரிச்சு என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவன் என்னை அடிக்க வேகமா கையோங்கி வர ம். நான் தடுக்க என் சட்டையை பிடிச்சி இழுத்து ஐயோ. என்னை மிரட்டிட்டு போயிட்டா. ஓ ஓ அதான் உடம்பெல்லாம் அரிக்குதுன்னு சொன்னியா? சி, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அடி வாங்கியிருக்க நீ எல்லாம். ஏய் டேய், விட்றா, விட்றா, டேய், விட்றா. அடுத்து என்னன்னு கேட்க போறே இல்லையா? எனக்கு வெக்கமா வருது. இப்போ சொல்லவா வேணாவா? சொல்லி தொலை. அப்புறம் போன வாரம் இதே மாதிரி தான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ம். போய்கிட்டு இருந்தா. நான் முன்னாடியே சுதாரிச்சு அவள் எப்படி லெஃப்டில் தான் போவான்னு சொல்லி ம். நாங்கள் 2 பேரும் ரைட்டில் போக இருவரும் அடித்து கீழே விழுந்துட்டோம். அப்போவும் நீ தான் கீழே விழுந்தியா? ஏய் இல்லைடா, 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். நீ விழுந்ததுக்கே உன்னை அடிக்க வந்தவ இப்போ அவளும் விழுந்திருக்கா. சும்மா விட்டுருப்பா. அடித்து சட்டையை பிடிச்சி இழுத்து ஆஹா. வா போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு ம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. நான் என் மேலே என்னங்க தப்பு? ம். நீங்கள் தாங்க இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் வந்தீங்க. ம். நான் சொல்கிறத கேட்காம திரும்பவும் என் பையில் கையை விட்டு 200 எடுத்து வண்டிக்கு வேலைக்காகும். ம். இனிமே பின்னாடி வர்றதை பார்த்தேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது திட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டா. ஓ இதான் அரிக்குதுன்னு சொன்னியே, இதுதானா அது? டேய் நிறுத்துடா, ரொம்ப பல்ல கட்டாத. இப்போ அப்படிதான் என்னை கிராஸ் பண்ணி முன்னாடி போனான். நான் எதுக்கு வம்புன்னு வண்டி விட்டு இறங்கி நின்றுட்டேன். போனவ திரும்பி வந்து எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டா. அதுக்கு எதுக்கு வம்பு, நீங்கள் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ இண்டிகேட்டர் போட்டு போவீங்க, அப்புறம் வந்து என்னை இடிப்பீங்க, அப்புறம் வந்து என்னை அடிப்பீங்க. அது மட்டும் போக என்கிட்ட பணம்லாம் இல்லைங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா எதுக்கு வம்பு, அதான் இறங்கி நின்றுட்டேன். போடா பயந்தாங்கோலி. அவளை லெஃப்ட் ரைட் வாங்காம இப்படி அப்புறானியா இருக்கேடா. டேய் போடா. காசு இல்லைன்னு சொன்ன, அப்போ இந்த 500 ரூபா? இது அவ தான் கொடுத்தா. கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு அவன் மேலே தப்புன்னு ஒத்துக்கிட்டு
உக்கி போட்டா. முக்கியா? ஆ, அவளை பொறுத்தவரை தப்புனா உக்கி போடணும். பேலன்ஸு 200 கூட வாங்காமல் போயிட்டா. ஆனால் போகும்போது நம்பர் கேட்டேன், கொடுத்துட்டு போயிருக்கா. என்னடா சொல்ற? அப்ப அதுதானா? அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா வீட்டில் அப்பாவும் தம்பியும் என்ன ஒரு கிள்ளிக்கிரியா பார்க்குறாங்க. ஓ. அவங்க முன்னாடி தொடையை தட்டி மீசையை முறுக்கி நான் யாருன்னு காட்டிடுவோம் மாப்பிள்ள. ம். டேய் என்னடா விட்டதை பார்த்துங்கிற அப்பா சாப்பிட விட்டார் வாடா. எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம். ஏய் யாரோ கல்யாண பத்திரிக்கை நோட்டீஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஏய் எழுந்து வாடா. மற்றவங்க பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் எனக்கு கல்யாணம் பேசி பத்திரிக்கை அடிக்க மட்டும்தான் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஏய் வா சும்மா வந்து நில்லு. அப்பதான் உன்னை பற்றி பேசுவாங்க. டேய் அப்போ தானே உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். யார் ரூட்டு கிளியர் ஆகும். போடா போ, போடா போடா. எப்போ திருந்த போகிறானோ. எப்படி தூங்குறான் பாரு. அண்ணே. வா தம்பி, வா உட்கார். ஓ பத்திரிக்கை உங்களுக்கு முன்னாடியே வந்துச்சோ? நேற்று நைட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது கல்யாணத்துக்கு எல்லாரும் போகணுமாண்ணே? அதில் என்ன சந்தேகம், எல்லாரும் தான் போய் ஆகணும். சுந்தரம் பழசெல்லாம் நினைக்கக்கூடாது சுந்தரம், நாம் எல்லாரும் போய் தான் ஆகணும். சரிங்கண்ணே. வாங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சித்தி தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஹாயா ஜாலியா ஊரை சுத்த, சாப்பிட, தூங்க ரொம்ப வசதியாக வேலை பார்க்குறாரு. சும்மா சொன்னதே திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். எப்படி வேலை கிடைச்சிடும்? கங்கராஜரா, சூப்பர். தேங்க்ஸ் சித்தப்பா. அவசரப்படாத சுந்தரம், இவன் ஒரு ஜலபுல சங்கி. எத்தனை எப்பா கணக்கே இல்லை. இவனை பற்றி சொல்கிறேன் கேளு. இவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான், பண்ணுவான், திரும்பவும் பண்ணுவான். ஆனால் வேலை ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா பொறுப்பு வந்துடும். பொறுப்பு வந்துச்சுன்னா வேலை வந்துடும்ண்ணே. இந்த சலபுல சங்கியை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இப்படிதான் சித்தப்பா எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருக்காரு. மற்ற வீட்டு கல்யாண பத்திரிகைகள் நம்ம வீட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் என் கல்யாணத்தை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. திரும்பவும் கேளுங்க சித்தப்பா. நிறுத்துற. கடைக்கு போய் 2-3 சாமானை ஒழுங்காக வாங்கி வர தெரியல. இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பொறுப்பு வந்து பார்க்கலாம். எனக்கு எனக்கு எதுவும் வாங்க தெரியாதா? அப்படியா? இந்தா 25 ரூபாய் இதயம் நல்லாண்ணே, ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. இந்தாப்பா 10 ரூபா. எனக்கு உப்பு கலை பாயிட்டு வாங்கினப்பா. என்ன சித்தப்பா நீங்களுமா? சந்தேகம் வந்துட்டா தீர்த்துக்கணும்பா. அப்பா எனக்கு 10 ரூபா மேகி பாக்கெட் வாங்கிட்டாப்பா. டேய் நீயுமாடா? இந்தா வாங்கிட்டு வந்து தொலை. எனக்கே டெஸ்டா? உனக்கு தான் டெஸ்ட்டு. பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன். காரில் போகலாமா இல்லை ட்ரெயினில் புக் பண்ணிடலாமா? யோசிச்சு சொல்கிறேன். டேய் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ எத்தனை வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. இனிமே அவன் வரான். இதோ வந்துடுவான். சரியா வேணும்ட்டா என்ன பண்ண போறீங்க? வெயிட் பண்ணி பாரு, இப்போ வந்துடுவான். இந்தா வந்துட்டான். டேய் என்னடா அது?
உப்பு கடலையும் மேகி எங்கடா? உப்பு கடலை எங்கப்பா? உப்பு கடலை 11 ரூபாயாம். ஆனால் நீங்கள் 10 ரூபா தான் கொடுத்தீங்க, அதான் கடலை வாங்கலை. இந்தாங்க உங்கள் 10 ரூபா. அப்போ மேகியும் வாங்கலை. 12 ரூபா மேகி தான் இருக்கான், 10 ரூபா மேகி இல்லை, அதான் அதையும் வாங்கலை. அதான் 3 ரூபா இருக்கே, அதை வச்சு வாங்கிட்டு வந்திருக்கலாமே. ஒவ்வொருத்தர் என்னென்ன சொன்னீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இதே நிலை 22 ரூபா, அப்பா 25 ரூபா கொடுத்தாரு, மிச்சம் 3 ரூபாயை கொடுத்துட்டேன். நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் உப்புக்கல்ல 11 ரூபான்னு சொன்னாங்க, அதான் வாங்கலை. மேகி 10 ரூபா இல்லையா, 12 ரூபா மேகி தான் இருக்கான், அதான் அதையும் வாங்கலை. எப்படி என் திறமை? இதுக்கு லாய்க்கு இல்லை. பாத்ரூம் மட்டும் அடிக்கடி போயிட்டு எது? வருது. பாத்ரூமா? பாத்ரூமா? என்னடா அது? பாத்ரூமே? ஐயோ. பாத்தியாப்பா, இப்படி விளையாடுத்தனமா இருக்கிற பிள்ளைக்கு இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன பண்றது? என்னண்ணே உள்ள சவுண்ட் கேக்குது? விடவே மாட்டேன்டா. டேய் டேய் விடுடா 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 டேய் விட்றா அவனை. விடுடா. வாடா அப்படி, வாடா டேய். டேய் என்னடா முட்டா பையன் மோதிட்டு நிக்கிற? வாடா அப்படி. என்னப்பா? போடா. ஏன் என்ன? உன் நீ தம்பி ஏடா தானே? சும்மா இருக்க மாட்டா? நீங்களாம் மூக்கு மேலே விரல வச்சு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்கல. என் பேர் உக்கரபாண்டி இல்லை. உனக்கு போய் குலசாமி பேர் வச்ச பாரு. உக்கிரமும் இல்ல, பாண்டியும் இல்ல. சொன்னதை செஞ்சுட்டா. டேய் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பா காமெடி பண்ணாங்க, விடுங்கப்பா. இப்பெல்லாம் ஒரு ஆளுன்னு. சரி இதோட விடுங்கப்பா, நான் வரேன்பா. சாயந்தரம் கோயிலுக்கு போனோம், மறந்துடாம வந்துரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. எனக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு. ஏன்டா நீங்களாம் மூதேவி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் வந்துக்கிட்டு இருக்க, காலையிலே மதப்பில் இருக்கியா? சரிண்ணா, ஓகேண்ணா. ஆடா நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ? ஆ ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. யோ எந்திரியா. போதைப்பட்ட எங்க தூங்கி எந்திரிச்சு போங்கயா. சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன் முதல்ல சொல்லு. ஐயா ரத்தையா. அதை கடக்கட்டு கழுத. நீ என்ன சொன்ன அதை சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லியே. நான் சொல்லுண்ணா, இதை பேசணுமா? அரசியல் பேசவா இலக்கியம் பேசவா? போதைப்பட்டா மட்டும் எல்லாம் பேசுவீங்க, ஆனால் ஓடு போட மட்டும் போட்டோ விட்டுருவீங்க. டேய் இங்கே போகிறீங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. யோ பிரியா, அதில் சொல்லிட்டு போ. படுத்தாதையா. நானே ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன். நீயா வந்து வண்டியில் விழுந்துட்டு ஏன் இப்படி படுத்துற? ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. ஐயோ புலம்பிக்கிட்டு இருக்கனே, அங்கே சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே வேண்டா சொல்லிக்கிட்டு இருக்கனே. ஐயோ ரத்தமியா, ரத்தம். நான் என்ன தக்காளி சீட்டு நான் சொன்னேன்? நானும் ரத்தம் தானே சொன்னேன். ஏயா ஹாஸ்பிட்டல் போயா, எனக்கு வழியை விடியா, நான் போகணும், டைம் ஆச்சியா.
உனக்கு மட்டும்தான் டைம் ஆச்சா? எனக்கு டைம் ஆகலையா? பண்ண கொண்டு இறக்கி விடு. நீ இறக்கி விட்டுட்டு எங்கே வேணாலும் போ. என்னது, ஹாஸ்பிட்டல் போகாம மறுபடி சரக்கா? தாங்காதியா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வண்டியை எடு. ஐயோ போ. காத்து வாங்க போன ஒரு கவிதை வாங்கி வந்த, அதை கேட்டு வாங்க போனா ஏய்யா, பேசாம வாயா. எல்லாம் என் நேரம். நேரம் நல்ல நேரம், என்னை நெருங்கி பார்க்கும் நேரம், காலம் நல்ல காலம், நெருங்கி பார்க்கும் நேரம், நேரம் நல்ல நேரம். ஐயோ சாமி, ஒழுங்கா உட்காந்து வாயா. லவ் மூட்ல வந்த என்னைய போதை மூட்ல மாத்திராத. ஐயோ பேசாம வாயா. ஒன் சைடா டூ சைடா, உன்னை விரும்பும் பூமியிலே, உன்னை விரும்பும் உயிரே, உதயல் தேடி அலையுலகில் பாடாம வாயா. எலக்ட்ரான் நியூட்ரான் உன் கண்ணில் மொத்தம் தானே. பாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் வந்து தான் பேசுவேன். வெயிட் பண்ணு. உடம்பில் மொத்தம் எத்தனை. சாரி ப்ரோ, போதையில் தெரியாம பண்ணிட்டாரு ப்ரோ. சாரி ப்ரோ. தெரியாம பண்ணிட்டானா? உடஞ்ச ஃபோனு காசு கொடுத்துட்டு போங்கடா. ப்ரோ ஃபோனை தட்டி விட்டது அந்த ஆளு. அவட்ட கேளுங்க, ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? உன் ஆள் தானே அது? ஐயோ செல்போன் பாடுறா. செல்போன் ஒர்க் ஆகல. ஏயா, எல்லாரையும் நிலம புரியாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே மணி 2 ஆச்சு. நான் போகணும்யா. இந்த அவர் இறக்கி விட்டு போறேன். நீயாச்சு அவராச்சு. ஏய் என்னடா டைம் ஆச்சு உனக்கு? போன் அது மட்டும் அப்பா விட்டோட கேட்கல. ஏய், ரோட்ல போய் செல்ல பாட்ட பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்றீங்க? தம்பி பார்த்தா நல்ல பையன் மாதிரிதான் அப்படி தெரியுது. வா வலிக்கு. அவர் செல் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் போவான். என்னது? பண்ணி கொடுத்துட்டு போங்க. செல் பண்ணு யோ என்னையா பண்றீங்க? வண்டி சாவி குடியா. எனக்கு வந்து சேர்றாங்க. இருந்த ஆத்திரத்துக்கு நல்ல வேலை ரிப்பேர் பண்ணி தரணும்னு ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா நடக்கிறதே வேற. எங்க இவன் இன்னும் காணுமே? ச்சே, இவனெல்லாம் நம்பி என்னதான் பண்றது? வரட்டும், அவனுக்கு இருக்கு. ஐயோ 20 மிஸ் காலா? சும்மாவே பொழந்து கட்டுவா.
அவ இருப்பாளா போயிருப்பாளா தெரியலையே. என்னம்மா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எனி ஹெல்ப்? நோ அங்கிள், நான் என் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம். ஐயோ லேட் ஆயிடுச்சே. வீட்டில் தான் எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஒரு வேளை நமக்கு டெஸ்ட் வைக்கிறாளோ. இங்கே தானே இருப்பா. ஐயோ எங்கன்னு தெரியலையே. ஐயோ பார்த்துட்டாலே என்ன சொல்லுவாளோ. இது போவோம். ஐயோ ம் முறைக்கிறாளே. நான் இங்கே எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய் சாரி ஒரு சின்ன ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டேன். வர லேட் ஆயிடுச்சு. சாரி. டேய் உக்ரபாண்டி, உனக்கு உக்கி தேவைதான். உக்கிரபாண்டி உக்கிய பார்த்து போடு. ஐயோ, அப்பாவும் பா, தம்பியுமா? பாருங்கப்பா இவனை. ஐயோ ஓரா யாரை பார்க்க கூடாது. இவன் தான் boy friend-ஆ? எவ்வளோ நேரம் காக்க வச்சான்? ஒரு 4 மணி நேரமா அங்கிள். அட கடவுளே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். தீர்க்க சுமங்கலியா இருமா. வாமா. புறா பாப்போம். ஏய் இருடா, உன்னை என்ன பண்றேன் பாருடா. புறா பாப்போம். ஏய் நில்றா. மாட்டினியா? நில்றா. உண்மையை சொல்லு, இதான் வாளு. ஆமாண்டா, இதான் நான் லவ் பண்ற பொண்ணு. நம்ப முடியவில்லை. இல்லை டேய் உண்மையை சொல்லு. பாத்ரூம் போன எதுக்கு? அதுக்கு தானே. அதுக்கு தானேனா? அதுக்கு தானே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஃபோனில் சாட் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது தவறுதலாக பேசிட்டா அவளை பொறுத்த வரைக்கும் உக்கி போடணும். நான் அங்கேயே உக்கி போட்டா நீ அதை பார்த்து கேலி பண்ணுவ. அதான் பாத்ரூம் போய் உக்கி போட்டு அந்த வீடியோவை அவளுக்கு அனுப்பு. இதோ பாரு. ஐயோ உக்கி போட்டே தேய்ச்சிடாம அந்த உக்கிரபாண்டியன். ம், நல்லது நடந்திருக்கு. வாங்க சாமி கும்பிடுவோம். ம் வாங்க அங்கிள். ஐயா உக்ரபாண்டி ஐயா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க. ரொம்ப நன்றி ஐயா. தலையை தட்டாதடா.